Apache 310 RR வச்சிருக்கிற நிறைய பேர் நம்ம கிட்ட காண்டாக்ட் பண்ணி கேட்டது என்னோட பைக்குக்கு வந்து PPF பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அவங்களுக்குலாம் நம்ம என்ன பதில் சொல்லியிருப்போம் நல்லாவே தெரியும். ஸோ நாங்கள் வந்து பொதுவாக வந்து இந்த வண்டி ரொம்பவே பெருசாக இருக்குன்றனால இந்த வண்டிக்கெலாம் நாங்கள் வந்து PPF சஜஸ்ட் பண்ணதே கிடையாது. பட் இன்றைக்கி நம்மளோட ஸ்டூடியோவில் வந்து ஒரு Apache 310 RR வந்து இருக்குது. ஸோ இந்த வண்டியை பார்க்கும்போதே உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ ரொம்பவே வந்து கிளாஸியாகவும் ஒரு வெட் லுக்கோட செக்ஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆரம்பிக்கலாமா? இன்றைக்கி நம்மளோட ஸ்டூடியோவில் இருக்கக்கூடிய Apache 310 RR வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவாரூர்லேருந்து வந்திருக்கு. ஸோ நம்ம ஊர் மக்கள் வந்து டி நகர்லேருந்து நம்ம ஏரியாவுக்கு வரதுக்கே ரொம்பவே வந்து சோம்பேறித்தனப்படுவாங்க. பட் இந்த பைக் ஓனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவாரூர்லேருந்து வந்து இந்த வண்டியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணுன்றதுக்காக வந்திருக்காரு. இவர் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராமில் தான் நம்மகிட்ட டெக்ஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி என் பைக்குக்கு வந்து ஒரு பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபிலிம் பண்ணணுன்ட்டு. ஸோ நான் Apache 310 RRன்னு சொன்ன உடனே நீங்கள் வந்து கோட்டிங்ஸ் ஏதாவது பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ்லேருந்து பத்திரமா வண்டியை மட்டும் பார்த்துக்கோங்க. என்னென்னா அவர் வந்து இல்லை எனக்கு PPF தான் பண்ணணுன்ற போது நான் PPF காஸ்டிங் ரொம்பவே அதிகமாக வரும், பிகாஸ் வண்டியோட ஷேப் வந்து ரொம்பவே பெருசு அகலமாக இருக்கும், மெட்டீரியலோட கன்சப்ஷன் நிறைய தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவருக்கு நான் இன்ஸ்டாகிராமில் சொன்னது டேங்க்குக்கு மட்டும் வேணால் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு. பட் நீங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து வரணும்னா நீங்கள் யோசிச்சுட்டு வாங்கன்ட்டு அப்புறமேல அவர் டேரெக்டாக நம்மளோட ஸ்டூடியோக்கு வந்துட்டு எனக்கு வந்து கம்ப்ளீட் வண்டிக்குமே PPF போட்டு கொடுங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் மெஷர்மெண்ட்லாம் கேல்குலேட் பண்ணி சொன்னேன், சரி இந்த அமௌண்ட் எனக்கு பிரச்சனை இல்லைங்க, எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு சொன்னார். நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்காக பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் இந்த வண்டியோட லுக்கை பார்க்கும்போது இன்னும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த ரெட் கலர் வண்டிக்குமே நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த மேடிகோ 3 இயர் வாரண்டி ஃபிலிமோட ஷைனிங், அந்த கிளாஸ் வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறமேலாம் எனக்கு இதை வந்து அப்படியே விடக்கூடாது, ஸோ Apache 310 லவ்வர்ஸ்க்குலாம் வந்து நம்ம கண்டிப்பாக காட்டியே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணலான்னு பிளான் பண்ணேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ப்ராசஸிங் வீடியோஸ் வந்து நான் எடுக்க முடியல, சும்மா ரீல்ஸுக்காக மட்டும் ஒரு ஃபோம் வாஷ் பண்ணுற வீடியோஸ் நான் எடுத்திருப்பேன். ஸோ இந்த வண்டியோட ஃபோம் வாஷ் பண்ணுற ரீல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராமில் போட்டிருப்போம், நீங்கள் வேணால் இன்ஸ்டாகிராமில் போய் பார்க்கலாம். ஸோ அதர்வைஸ் ஆஸ் யூஷுவல் நம்மளோட PPF ட்ரீட்மெண்ட் நம்ம என்ன பண்ணுவோமோ அந்த எல்லா ப்ராசஸுமே வந்து பண்ணியிருப்போம். ஃபோம் வாஷு, கிளேபார் ட்ரீட்மெண்ட்டு, பாலிஷ், அதுக்கப்புறமேல் தான் PPF இன்ஸ்டாலேஷனுக்கு அப்புறமேல மேண்டட்டரியாக நாங்கள் பண்ணக்கூடிய ட்ரிம் அண்ட் மெட்டல் பாலிஷ், அலாய் பாலிஷ் இதெல்லாமே வந்து போட்டிருப்போம். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி திருவாரூர்லேருந்து வந்திருந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் விட்டுட்டு ஒரு 3 days விட்டுட்டு போயிருந்தார். 3 daysக்கு அதுக்கு மேலேயே ஆயிடுச்சு. பிகாஸ் ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு Apache 310 ஃபுல் வெஹிக்கிளுமே பண்ணுறனால கண்டிப்பாக நம்ம வந்து அப்சர்வேஷன்லேருந்து வச்சிருக்கணும். ஸோ அவர் திருவாரூர்லேருந்து வந்து விட்டுட்டு அவர் ஊருக்கு மறுபடியும் போயிட்டாரு. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுக்கிறதுக்காக இன்னைக்கு வந்திருக்காரு. இந்த வீடியோவில் நம்ம அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவர் எந்த அளவுக்கு இந்த வண்டியோட அவுட்லுக் இப்போ அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அவரோட வீடியோ வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இவர் தான் மிஸ்டர் ஆகாஷ், திருவாரூர்லேருந்து வந்து விட்டுட்டு போன அப்பாச்சியோட ப்ரௌட் ஓனர். ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எல்லாமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வண்டியோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஆகாஷ் சொல்லுங்கள், வண்டி PPFக்கு அப்புறம் எப்படி இருக்குது? நல்லா இருக்குங்க, நான் நினச்சி பார்த்தோட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நான் அங்கேருந்து விட்டுட்டு போகிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் யோசித்தேன். ஏன்னா மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது நான் மற்ற இடத்துல வந்து நிறைய கேட்டிருந்தேன், எப்படி பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க கேட்கும்போது இது மாதிரி இந்த ஸ்கொயர் ஃபீட் எப்படி ஆகும், இந்த வண்டிக்கு இவ்வளோ ஆகும். மெயினாக டேங்க் தான், டேங்க்லேயே வந்து பண்ண மாட்டேன்ட்டாங்க. அதில் என்ன பெரிய கட்ஸும் இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால நான் மறுபடியும் நிறைய யூடியூபர்ஸ்ட்டு கேட்டேன். எல்லாம் சஜஸ்ட் பண்ணது உங்களுக்கு மட்டும்தான், வேறு யாருமே சஜஸ்ட் பண்ணல. சரி ஓகே நம்மளும் பண்ணுவோம், சரி உங்கள்கிட்ட கிடக்கு 3 days ஆகும். நீங்கள் சரி ஓகே இவ்வளோ காசு கொடுத்து பண்ணுறோம், 3 days தானே, சரி கொடுத்துட்டு போவோம், அப்போ தான் நமக்கு மனசு திருப்தியாக இருக்கும், உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். அதேமாதிரி நல்லா தான் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ மிச்ச இடங்களில் வந்து கேட்டிங்க, அவங்க நம்மளோட கம்மியாக சொன்னாங்களா இல்லை நம்மளோட அதிகமாக சொன்னாங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து நம்மகிட்ட கேட்குறாங்க. நான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நான் கம்மியாக தான் சொல்கிறேன்ற ஒரு இது இருக்குது. பட் மக்களுக்கு வந்து நிறைய பேர் நம்மளோட வீடியோஸ் வந்து பார்த்துட்டு நான் வேறு யார்கிட்டையுமே விசாரிக்கல, உங்கள்கிட்ட தான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் டைம் கால் பண்ணுறாங்க. நான் எல்லார்ட்டையுமே வந்து சொல்கிறது, நீங்கள் மார்க்கெட்டில் எல்லார்ட்டையுமே விசாரிங்க, ப்ரைஸை வந்து கம்பேர் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட ஒர்க்கோட குவாலிட்டியோட கம்பேர் பண்ணுங்கள், உங்களுக்கு எங்கே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ அங்கே பண்ணுங்கன்றதான் நம்ம சொல்லுவோம். அண்ட் என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸில் வந்து
பண்ணணும் அப்படின்றதையுமே நம்ம வந்து வீடியோ சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணுனாங்க, நல்ல குவாலிட்டி போட்டாங்கன்னா நீங்கள் அங்கேயே பண்ணுங்க அப்படின்றது தான். நீங்கள் வந்து நிறைய இடங்களில் விசாரிச்சிருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டிக்கு எல்லாருமே இப்படி பயந்தாங்களா, பண்ணித்தரேன்னு சொன்னாங்களா, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ரைஸிங்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் சொன்னீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயப்படுறத விட அவங்க கேரே பண்ணல, நார்மலாக உள்ள வண்டி மாதிரியே பார்க்குறாங்க எல்லா வண்டியுமே. இப்போ வந்து மார்னிங் எடுத்துருவாங்க, ஈவினிங் நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நான் சொல்லக்கூடாது, உங்களோட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50% அதிகமாக தான் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிற ப்ரைஸ் வந்து இன்னும் 50%. நான் நிறைய யூடியூபர்ஸ் பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான யூடியூபர்ஸ் பார்த்துருக்கேன். அவர் ஒரு வீடியோவில் காட்டியிருப்பார், இது வந்து பிபிஎஃப் வந்து கொஞ்சம் வந்திருக்கும், அது டீட்டெயிலாக காட்டியிருக்க மாட்டார், ஒரு ஷார்ட் எடுக்கும்போது அது தெரிஞ்சிருக்கும் எனக்கு. அவரே இவ்வளோ பண்ணியிருக்காரு, அவருக்கே இப்படியா இருக்கு. நான் நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல உங்கள் இது தான் சென்னையில் பெஸ்ட் உங்கள் இதுன்னு சொல்லுது நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால தான் இவ்வளோ நம்பிக்கை. நான் வந்து விட்டுட்டு போயிட்டு என் ஃப்ரெண்டு சொன்னாப்புல, அன்னைக்கு அழைச்சிட்டு வந்து நான் சொன்னாப்புல, என்னடா அமௌண்ட்டை கொடுத்துட்டு வந்துட்டேன், நீ ஒன்றும் பயப்படாத, அமௌண்ட் நம்ம கொடுத்தாச்சு அவ்வளோதான், இனிமேல் அவங்க பாடு அவங்க நல்லா பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அவன் பயந்துட்டான் உண்மையிலே, என்ன அமௌண்ட்டை தூக்கி நீங்கள் கொடுத்துட்டீங்க, அவங்க பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, நீ ஒன்றும் பயப்படாத, நீ ஒன்றும் பயப்படாதுன்னு சொல்லிட்டு வந்தேன் அவன்கிட்ட. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பிபிஎஃப், பாலிஷ், செராமிக் கோட்டிங், ரஃபைனுக்குலாம் யார்கிட்டையுமே நான் அட்வான்ஸே வாங்க மாட்டேன். பெயிண்டிங்க்கும் இல்லை கலர் ராப்பிங்கும் மட்டும் தான் நாங்கள் அட்வான்ஸ் வாங்குவோம். பிகாஸ் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்டிங் வந்து வண்டியை கொடுத்துட்டு அது பெயிண்டர்ஸ் வந்து மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்காக நம்மகிட்ட கண்டிப்பாக கேட்பாங்க. அண்ட் ரேப்பிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே நாங்கள் ஸ்டார்டிங்லலாம் வந்து வாங்காமல் தான் இருந்தோம். ஏன்னா நிறைய பேர் நம்ம ரோல்ஸை வந்து காசு கொடுத்து போட் பண்ணதுக்கப்புறமேல் திடீர்னு பார்த்தா கேன்சல் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ரோலோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிறையா இருக்கும். இப்போ நீங்கள் நம்மளோட ஸ்டூடியோலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃப்ரெஷ்ஷான ரோல்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்டிங்கில் வந்து இந்த கலர் வேணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் நாங்களும் ஆர்டர் பண்ணி வந்ததுக்கப்புறமேல் இல்லை எனக்கு இப்போ டைம் இல்லை அப்படின்றது சொல்லுவாங்க. பட் நம்மகிட்ட வண்டி வந்து இங்கே வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்ககிட்ட நான் அட்வான்ஸ் கேட்க மாட்டேன். இந்த ரேப்பிங்க்கு பெயிண்டிங்க்கு மட்டும்தான் நம்ம அட்வான்ஸ் வாங்குவோம். நான் கூட உங்ககிட்ட சொன்னேன், எனக்கு காசுலாம் வேணாம், வண்டி எடுக்கையில் வந்து கொடுங்கன்ட்டு. எல்லார்ட்டையுமே அந்த இதுதான் சொல்கிறது. நான் பிபிஎஃப் கோட்டிங்க்கு நீங்கள் வந்து நம்மகிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா நான் அட்வான்ஸ் ₹1 கூட வாங்க மாட்டேன். ஒரு சில பேர் வந்து நான் காசை வச்சிருந்தா செலவு பண்ணிடுவேன், அதனால நீங்கள் வாங்கி ஆகணும்னு சொல்கிறவங்ககிட்ட மட்டும்தான் நம்ம வாங்குவோம். ஸோ இவருமே வந்து காசு கொடுக்கல, நான் தான் சொன்னேன் காசுலாம் வேண்டாங்க, வண்டி எடுக்கும்போது நீங்கள் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடோட கொடுத்தா போதும், அதான் நான் வந்து சொன்னேன். பட் ஆனால் அவர் இல்லை நான் காசை எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டாரு. இல்லை நீங்கள் போய் ஒரு ஃபுல் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் நம்பிக்கை உள்ளாடா இல்லையானு. மற்றவங்களுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது, அதனால எனக்கு ஃபுல் நம்பிக்கை வந்துடுச்சு. என் ஃப்ரெண்டு இவ்வளோ அமௌண்ட்டை தூக்கி கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் ஒர்த்து, நான் பார்த்துருக்கேன். நான் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் நிறைய சர்ச் பண்ணேன். ஓகே அதுக்கப்புறம் ஓகே நம்ம கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். ஓகே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருந்துச்சு, அதனால தான் உங்கள்கிட்ட வந்து கொடுத்துச்சு. அண்ட் இந்த வண்டியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது அந்த அப்சர்வேஷனில் வச்சுருந்து ரொம்ப நல்லா இருந்தது. சரி ஓகே அந்த அப்பாச்சியோட லவ்வர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே காட்டணும் அப்படின்ட்டு தான். இவருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சொன்னது டேங்க் மட்டும் போட்டுக்கோங்கன்னு, இவர் இல்லை எனக்கு ஃபுல் வண்டி பண்ணுங்கன்னாங்க. அண்ட் நிறைய இடங்களில் நீங்கள் வந்து டேங்க்குக்கு மட்டும் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க. டேங்க் மட்டும் பண்ணவே மாட்டோம், பாக்கி இடம்லாம் பண்ணி தருவோம். அந்த காஸ்டிங் கேட்டாலே நீங்கள் வந்து கொஞ்சம் ஷாக்காயிடுவீங்க. சரி ஓகே நம்ம இங்கே பெஸ்ட்டாகவும் பண்ணுறோம், டேங்க் ப்ரொடெக்ஷன் ஆகுது, அதனால தான் இங்கே வந்திருக்கோம். ஓகே இந்த வண்டியோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு தாங்க, கொஞ்சம் குவாலிட்டியான ப்ராடக்ட்டு நல்ல பிராண்டட்லாம் போகிறீங்க அப்படின்னா ரேட் அதிகமாக வரும். அதனால தான் வந்து நானும் பண்ணுறதில்ல, மிச்ச இடங்கள்லையுமே வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ இதில் கட்டிங் எட்ஜஸ் அந்த பெண்டு கர்வ்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்றனால தான் யாருமே பண்ணுறதுக்கு பயப்பட்டாங்க. சரி இவர் இவ்வளோ நம்பிக்கையோடு வந்து கொடுத்தனால சரி நாங்கள் வந்து அப்சர்வேஷனில் ஐ திங்க் 1 வாரம் ஆயிடுச்சுல்ல நீங்கள் வந்து விட்டு 1 வாரமாக வச்சுருந்தோம். பிகாஸ் ஏன்னா இவர் மறுபடியும் திருவாரூர் போயிட்டு ஏதாவது ஒரு கரெக்ஷனாக இங்கே எடுத்துகிட்டு வர முடியாது, அதுக்காக தான். ஓகே ஆகாஷ், அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சாட்டிஸ்ஃபைடு ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம நாட் ஓன்லி இப்போ தூரத்துலேருந்து வரவங்கன்னு கிடையாது, ஸோ நம்ம சென்னையில் இருக்கிறவங்களுக்குமே நம்ம வந்து கரெக்டாக இந்த அப்சர்வேஷன் வச்சு தான் கொடுப்போம். பட் எல்லாருக்குமே வந்து வண்டியை 2 நாள் 3 நாள் கொடுத்துட்டு போக முடியாது, ஆல்டர்னேட் சோர்ஸ் இருக்காது. இந்த பிபிஎஃப் ரேப்பிங் இது எல்லாமே நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி அப்சர்வேஷனில் வச்சு பண்ணினீங்கன்னா தான் அந்த நீட் லுக்கு வந்து வரும். அண்ட் நீங்கள் அங்கெல்லாம் கேட்கும்போது மிச்ச இடங்களில் கேட்கும்போது இந்த மாதிரி நம்மள மாதிரி அப்சர்வேஷன்லலாம் வச்சு பண்ணுறாங்களா? கிடையாது. அப்படிலாம் கிடையாது. ஒன் டே காலைல மார்னிங் விட்டோம்னா ஒட்டி கொடுத்து அமுச்சு விட்ருவாங்க. இப்போ நான் திருவாரூர் போய்ட்டு பிஞ்சிட்டுனா உடனே எடுத்துகிட்டு ஓடியாரணும். அதனால் சரி ஓகே நம்ம இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறப்ப நம்ம வந்து ஒருத்தவங்க நம்பி கொடுக்குறோம், அவங்க அதோட நம்பி நல்லா பண்ணுறாங்க, அப்புறமா கையில் கொடுக்கலாம். கொடுத்தா தான் உங்களுக்கும் நல்லது. ஏன்னா நாளைக்கு பபிள்ஸ் வந்தாலோ ஏதாச்சும் வந்தால் நாங்கள் மனசு கஷ்டமாக இருக்கும், இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறமே இது மாதிரி வருது அப்படின்ட்டு. இப்போ நான் பார்க்குற இடத்துல எனக்கு ஒரு சில இடத்துல தெரியவே இல்லை, ஒன்றுமே தெரியல, ஒட்டின மாதிரியே இல்லை, ப்ரொஃபஷனலாக இருக்குது. கட்டிங்ஸும் நீங்கள் வந்து சொன்னீங்க பயமுத்துனீங்க, இந்த இடத்துல அசிங்கமாக இருக்கும் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு. நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன், சரி ஓகே ஒரு சில இடத்துல இருக்கும் போல் அப்படின்ட்டு. வந்து பார்க்குறேன் அதுவும் தெரியல, ஃபினிஷிங்காக இருக்குது, ஒட்டின மாதிரி இல்லை. ஒரு சில இடத்துல மட்டும் அந்த கட்டிங்ஸ் நல்லா தான் இருக்குது, அதை பார்க்க தனி லுக்காக இருக்குது.
அதனாலே இன்னும் நல்லா இருக்க மாதிரி இருக்கு வண்டி. ரொம்ப நன்றி. பிகாஸ் ஏன்னா இது நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்லணும், அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா பிகாஸ் நம்ம நிறைய பேர் வந்து பார்க்குறோம், ஒரு சில பேர் வந்து ஒட்டி இருக்கிறதே தெரியக்கூடாதுன்னு கேட்குறனால தான் இது ஒட்டி இருக்கிறது தெரியுன்றது அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி லேமினேஷன்லாம் வந்து பண்ணும்போது ஒரு சிங்கிள் லேயராக போடுறாங்க, அதை வந்து எல்லாருமே பிபிஎஃப்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ பிபிஎஃப்க்கும் லேமினேஷனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதோட டீட்டெயில்டு வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு போட்டால் வந்து தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நானே வந்து எல்லாரும் என்கிட்ட கேட்டாங்க லேமினேஷன் கிடையாது பிபிஎஃப், அது போய் நெட்டில் போட்டு பாருங்க அது வேற இது வேற. அதுக்கு வாரண்டிலாம் கிடையாது. இது 3 years வாரண்டி ப்ளஸ் வந்து நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இவ்வளோ காஸ்ட் கொடுத்து வாங்குறோம், நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன். நம்ம டெம்பர் கிளாஸ் மாதிரி தான், நம்ம ஃபோன் டெம்பர் கிளாஸ் மாதிரி தான். அண்ணன் வீடியோஸ் போய் நம்ம டீட்டெயிலாக எடுத்து பார்த்தாலே அவ்வளோ சொல்கிறாங்க. நம்ம மற்ற இடத்துக்கும் இங்கேயும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒன்று டீட்டெயிலாக எடுத்து சொல்லும் போது நமக்கே புரியுது, ஓகே இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். மற்ற வீடியோஸ் நான் பார்க்கும்போது இவ்வளோ டீட்டெயிலாக எங்கேயுமே சொல்லலை, எங்கேயும் பண்ணலை. ஏன்னா இங்கே ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அவங்க பண்ணுறது வந்து பார்க்கும்போது நமக்கு ஆசை இருக்குது, நம்ம வண்டி இப்படி தான் பண்ணுவாங்களோ அப்படின்ட்டு. ஆனால் மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ப்ரே தான், வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அப்படியே ஒட்டிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஓகே எடுத்துகிட்டு வந்துடலாம், ஆனால் மறுநாளே ஆயிட்டு நம்ம மனசு தான் கஷ்டப்படும். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ நன்றி ஆகாஷ். எல்லார்ட்டையுமே சொல்கிறது, ஸோ நம்ம பண்ணுற மாதிரி நிறைய டீட்டெயிலிங் ஸ்டுடியோஸில் இதே மாதிரி பாலிஷ் பண்ணிலாம் பண்ணுறாங்க. உங்களோட நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயிலிங் ஸ்டுடியோஸ்லையுமே நீங்கள் போய் இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவீங்களான்றதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ப்ரைஸ் வந்து கம்பேர் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு என்ன மாதிரி குவாலிட்டி ஆஃப் ஒர்க் பண்ணுறாங்கன்றதை வந்து பாருங்கள். அண்ட் என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் போடுறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே கேளுங்க. பிகாஸ் நிறைய பேர் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸை தான் வந்து கம்பேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கஸ்டமர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து கம்மி ரேட்டில் சொல்லி வர வச்சுருவாங்க. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி இல்லாத ப்ராடக்ட் போடுவாங்க. ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும். ஒரு மீட்டியர்லாம் வந்து ஒருத்தர் கம்மி காசில் போய் ஒரு பிபிஎஃப் வந்து லேமினேஷன் சொல்லி அவரை ஏமாற்றிட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபோன் காலில் வந்து இன்டகிரேஷன் பண்ணுறதை விட நீங்கள் நேராக போய் அவங்ககிட்ட அந்த மெட்டீரியலை வந்து வாங்கி பாருங்கள், அவங்களோட டீட்டெயிலிங் ஸ்டுடியோஸை வந்து விசிட் பண்ணுங்கள் அப்படின்றதான் சொல்லுவோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான், மற்றபடி யாரையுமே வந்து புண்படுத்தணும் அப்படின்றதுக்காக இல்லை. பிகாஸ் ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் நிறைய இடங்களில் கேட்டு விசாரிச்சிருந்தாங்க. நிறைய கஸ்டமர்ஸ் நம்மகிட்ட வரவங்க வெளியில் விசாரிக்க மாட்டாங்க, ப்ரைஸை தான் கம்பேர் பண்ணுறீங்க. ஸோ ப்ரைஸ் கம்பேர் பண்ணாதீங்க அண்ட் குவாலிட்டியை வந்து கண்டிப்பாக பாருங்கன்றதை வந்து இந்த இடத்துல நான் கண்டிப்பாக வந்து சொல்லிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ சென்னையில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் நிறைய டீட்டெயிலிங் ஸ்டுடியோஸ் வந்து இருக்குது. குவாலிட்டியான டீட்டெயிலிங் ஸ்டுடியோஸ் அண்ட் நிறைய பிபிஎஃப் பண்ணக்கூடிய இதெல்லாமே இருக்குது. ஸோ ஒரு சில பேர்லாம் வந்து கோயம்புத்தூரில் இருந்தெல்லாம் கால் பண்ணுவாங்க. அவங்க ஊரில் இருக்கும்போது எங்கள் பக்கத்தில் நல்ல கடை இருக்குன்னுலாம் நான் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அவங்கவுங்க ஊரில் ஒரு சில கடைகள் இருக்குது. எந்தெந்த ஊரில் நல்ல டீட்டெயிலிங் ஸ்டுடியோஸ் இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு டீட்டெயிலான ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது. அதோட டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து நான் கூடிய விரைவில் வந்து நம்மளோட சேனலில் போடுறேன். ஸோ உங்கள் ஊரில் அந்த டீட்டெயிலிங் ஸ்டுடியோஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்க்குறது எப்படின்றதுமே நான் வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் அதர்வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்பாச்சி 310 RR வச்சிருக்கிறவங்களுக்கும் சரி, மிச்ச வண்டி வச்சிருக்கிறவங்களுக்கும் ஒரு அவேர்னஸாக இந்த வீடியோ இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுன்றதையுமே நீங்கள் வந்து கமெண்ட்டில் பண்ணீங்க அப்படின்னா எனக்குமே அதை வந்து மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சதீஷ் ஃப்ரம் த பிளிங் டீட்டெயிலிங் ஸ்டுடியோ. நன்றி, வணக்கம்.